ஜெய் பராசக்தி மகாமாயை கி ஜெய். அன்னையினர்களால் இன்று இந்த இணைய வழி சத்சங்கத்தின் மூலமாக சாரதையின் செல்வியராகி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை பிரார்த்தனை பாடலுடன் தொடங்குவோம். யார் பாடுற? நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே, பொன்னவிற் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் அதலையரும், அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும், இன்னவை காத்திடவே அன்னை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணி செம்மையுற்றிட நிந்தன் சேவடி அடைக்கலம் வேண்டும். உம்மையின் உடைமைகளும் அஞ்சலி செய்து நிற்போம். அம்மைன சிவசக்தி எம்மை அமரத்தம் நிலையிலாக்கிடுவாய், நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாயை கி ஜெய். அன்னையினர்களாலே இந்த வார இணைய வழி சற்சங்கத்திலே பாரதியாருடைய கண்ணன் பாட்டிலே கண்ணன் என் அரசன் என்ற தலைப்பிலே விளக்கமளிக்க இருக்கிறார் திருமதி லக்ஷ்மி. இல்லம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி தானே? கண்ணன் என் அரசன். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். பாரதியார் கண்ணனுடைய பாடல்களை பல உருவகப்படுத்தி பல உருவங்கள்ல பல நிலைகள்ல அவர் கற்பனை பண்ணி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. தாயா, சேயா, தோழனா, சேவகனா, சீடனா, இப்படி பல்வேறு ஸ்தானங்கள்ல இறைவனை வச்சு வழிபட்டு இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கண்ணன் என் அரசன் சொல்லக்கூடிய இந்த தலைப்பு திருவருள் திருவள்ளுவர் கூட்டிருக்க இன்னைக்கு சிந்திக்க வாய்ப்பு. நன்றி. இந்த பாடலை பாத்தீங்கன்னா கண்ணனுடைய இயல்புகளும் அவருடைய தர்மம் தலைக்கிறதுக்காக அவர் ஆட்சிய செயல்களும் இந்த பாடல்கள் விளக்கப்பட்டது. பொதுவா இரு தேசத்துக்கிடையே ஒரு சிறிய பூசலோ ஒரு பகையோ ஏற்படும் போது அந்த பகையை அவர் என்ன செய்ய மாட்டாரு, பெருசா பேசி தீர்க்க மாட்டாரு. சில விஷயங்களை பேசாம அமைதியா இருந்தாலே காலம் தானாகவே சரி செய்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக அவர் என்ன செய்வாராம், ரொம்ப பொறுமையா காத்திருப்பாராம். எப்படி அந்த பகை முதிர்ந்து விடக்கூடிய அளவுக்கு பொறுமையாகவே காத்திருப்பாரு அப்படின்னு. அவர் பகையை வென்று அழித்து வெற்றி வகை சூடி வருவார்னு மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்கள் மழையை எதிர்பார்த்துக்கக்கூடிய பயிரை போல அவங்க மக்கள் காத்திருப்பாங்க. அவருடைய வெற்றி வகை சூடி வரணும், போர் சரி வென்று வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் என்ன செய்வாராம், போரை தவிர்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தார். ஏன் அப்படின்னா மக்கள் போர்னால பல உயிர்கள் சேதமடையும். அதனாலதான் மகாபாரத போர்ல கூட பாத்தீங்கன்னா அவர் போரை முதல்ல நிறுத்துறதுக்காகத்தான் தூது செல்வார். பல்வேறு நாடுகளில் உள்ள அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பணத்திற்காகவோ இல்லைன்னா பகட்டுக்காகவோ அவர்கள் பெரிய படையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப சேர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் எளிமையை விரும்பக்கூடிய என்னுடைய கண்ணன் இந்த மாதிரி ஒரு பகடோ பரிவாரத்துக்கோ ஆசைப்படக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னை தாக்க வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவர் சரி செய்வார். அதாவது கம்சன் தன்னை அழிக்கிறதுக்காக அனுப்பிய அந்த பூதத்தை மட்டும்தான் அழிப்பாரு தவிர இந்த கம்சனை அழிக்கணும் அப்படின்னும் அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணமும் அவர் எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த அளவுக்கு அமைதியும் நிதானமும் நாட்டுல ஒரு அமைதியும் நிலவணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, அந்த மாதிரி ஒரு தர்மத்தை பின்பற்றி வந்தாரு அப்படின்னு அவருடைய பாடல்கள் சொல்றாரு. அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க, இந்த நேரத்துலயாவது போர் வராதா அப்படின்னு காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வாராம், தனிமையை விரும்பி புல்லாங்குழல் இசையிலையும் மகளிருடைய கானத்திலையும் ஆடல்களையும் மனம் லயித்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த பாடல்.
அவரை வந்து அவரே கதி, கண்ணா நீயே எனக்கு கதி என்று அவர் காலை பிடித்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் அவர் என்ன சொல்லுவாங்க, அவர் காப்பாற்றக்கூடிய வல்லமை உடையவரா இருக்கு. தன்னை தாண்டி யாருமே வந்து தன்னுடைய பக்தர்களையோ தன்னுடைய நாட்டு மக்களையோ வந்து என்ன செய்ய முடியாது, அவரால் சேதப்படுத்த முடியாது, சங்கடப்படுத்த முடியாதுன்னு ஒரு காவலாளி போல அவர் என்ன செய்வாரு, அந்த இடத்துல இருந்து மக்களையும் தன்னுடைய பக்தர்களையும் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவார். இந்த கண்ணனுடைய அந்த வலிமையை வந்து மக்கள் எல்லாம் நம்பி இருக்க அவர் என்ன செய்ய மாட்டாராம், இந்த சிறுமையை கண்டோ இந்த மாதிரி மீன் வம்பு எழுக்கக்கூடிய போரை வந்து வழியை இழுத்து வரக்கூடிய மக்களோட வந்து என்ன செய்ய மாட்டாராம், அவருடைய கெட்ட எண்ணங்கள்ல இருந்து விலகி இருப்பாரு. ஏன் அவர் வந்து பயந்து இருக்காரா, அவர் வந்து போருக்கு வந்து அஞ்சுகிறாரா, வீரம் இல்லாதவரா, இடையன் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேலி வார்த்தைகள் எல்லாம் அவர் ஒரு பொருட்டாவே வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி. அவருக்கு பல்வேறு மந்திரங்களும் தந்திரங்களும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, அமைதியான வழியிலே வந்து அவரு மனம் வந்து லயித்திருக்கும் அவரு மனம். ஆனா அந்த எதிரிகள் வந்து திருந்துவதற்கும் மனம் மாறுவதற்கும் குறிப்பிட்ட காலம் வந்து கொடுப்பாரு. ஆனா அந்த சமயத்துல கூட அவர்கள் வந்து எதிரிகள் வந்து தன்னை திருத்திக் கொள்ளல அப்படின்னா தகுந்த காலம் வரும்போது ஷானா போர்ல அந்த எதிரியை வந்து அழித்து பொசுக்கிடுவார். அவருடைய வேரடி, அதுன்னு சொல்லுங்க, அந்த பகைவருடைய வேரடி மண்ணை கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பொசுக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி. அவருடைய கையில ஒரு சக்கரத்தை எடுத்து அந்த பகையை அழிக்க எடுத்த ஒரு கணம் அடுத்த கணம் வந்து தர்மம் வந்து தலைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாடல்கள் வந்து அழகா குறிப்பிட்டிருக்காரு. அதாவது எடுத்தது ஒரு கணம், தர்மம் தலைத்தது மறுகணம் அப்படின்னா இரண்டுக்கும் நடுவே வந்து ஒரு இணைகணம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இந்த வரிகளை வந்து பாரதியார் வந்து சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இந்த வல்லமை படைத்த என்னுடைய கண்ணனுக்கு அவனுடைய பெருமையை அவருடைய புகழை வந்து என்னுடைய கவிதை பாடல்கள்ல நான் பாடி அவர்களை வந்து துதி செய்வேன் அப்படின்னு சொல்லி அழகான வாடகை சொல்றாரு. என்னை அவரை வந்து எவ்வளவு அழகா தாழ்த்தி சொல்றாரு அப்படின்னா, பாரதியார் அவருடைய திறமைய வந்து திண்ணை வாசல பெருக்க வந்த என்னைய இந்த தேசமே புகழக்கூடிய மந்திரியா வந்து என்னை ஆக்கிட்டான் கண்ணன். நித்த உணவு பாட்டுக்கே சங்கடப்பட்டு கொண்டிருந்த என்னைய ஒப்பற்ற செல்வத்தை அழித்து, அதாவது ஞான செல்வத்தை அழித்து நிகரற்ற வேதங்களுடைய நுட்பங்களை என்னை அறியக்கூடிய தன்மையை எனக்குள்ள வந்து அவன் வந்து ஏற்படுத்தி கொடுத்தான். இப்பேற்பட்ட எம்பெருமான வந்து புகழ்ந்து பாட வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து அவனுடைய அருள் வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நிறைவு செய்யும். அடி எனக்கு தெரிந்த வரைக்கும் எளிமையான விளக்கம் சொல்லிட்டேன். இதை வந்து அம்பா இன்னும் விவரமா சொல்லும் போது இதோட கருத்துக்கள் வந்து நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நல்லதும்மா, கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா பாடலை வாசிக்கவே இல்லையேம்மா. பெரும்பாலும் சொல்லிட்டீங்க. ஆமா, நிறைய இருக்கிறவங்க எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால கருத்துக்கள் தொகுப்பா சொல்லிட்டேன்னா நீங்க சொல்லும் போது கவர் ஆயிடும் இல்லையா? சரி சரி, சரிம்மா. விடாம சொல்லிட்டீங்க, மெயினான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. கண்ணனை வந்து வெவ்வேறு உறவு நிலைகள்ல வச்சு பாரதியார் கண்ணனோடு தன்னை இணைத்து கொண்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார். அதுல இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருப்பது கண்ணன் என் அரசன். அப்போ நாட்டு மக்கள் எல்லாருடைய நலனையும் நிறைவேற்றக்கூடியவன் தான் அரசன். நேர்மையாக ஆட்சி புரியணும், உள்நாட்டுல கலகம் வராம பார்த்துக்கணும், வெளிநாட்டுல எதிரிகள் வந்து தாக்காம பார்த்து கொள்ளணும். அப்படி நாட்டினுடைய பாதுகாப்பு ஒரு அரசனுடைய முக்கிய கடமை ஆகிறது. இங்க அததான் சொல்ற. இப்ப மகாபாரதம் அதுல வந்து அந்த போர் தான் ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது. அதனால இப்ப உண்மையிலே கண்ணன் வந்து அந்த போர் நடக்காம இருக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்றார். ஆனா துரியோதனன் போர் பண்ணியே ஆகணும் இருந்ததுனால அது வருது. அப்போ அவர் எப்படி இருந்தாரா அது வரைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இதுல அழகா சொல்றார், பாப்போம். பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடான். பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும், ரெண்டு வார்த்தை போடுற, முத்தி முதிர்ந்திடும் மட்டிலும், முதிர்ந்து போகிற வரையிலும், அதாவது பகைவர்களுக்கு, அதர்மிகளுக்கு, தவறு செய்பவர்களுக்கு கிவ் அ லாங் ரோப் அப்படிம்பாங்க. ஒரு நீண்ட கயிறு விட, நல்லா போ, எவ்வளவு நேரம் வேணாலும் நீ ஆட்டம் ஆடிக்கோன்னு சொல்லி அவங்க ரொம்ப போய் என்ன, அவங்க ஒரு அதீதத்துல போய் தப்ப அதிகம் பண்ணும்போது அவங்கள பிடிச்சு அழிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி பண்றாராம்.
நோய்க்கு மருந்து சாப்பிடும்போது கூட கொஞ்சம் ஒரு சின்ன சிம்டம் வந்து தலையை காட்டின உடனே மருந்து போட்டக்கூடாதான். கொஞ்சம் அது வந்து வேலை செய்யும் போது போட்டு அதை நிறுத்தினாதான் திரும்ப வராம இருக்குமா. அந்த ஒரு லாஜிக்கை இங்க அவர் கடைபிடிக்கிறார் கிருஷ்ணர். பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பது அல்லால் ஒன்றும் செய்திடான். பார்த்துட்டே இருப்பான். சரி ஆட்டம் ஆடு அப்படின்னு. நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குமான். சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பானா, சும்மா கூட பார்க்க மாட்டானா. சிரிச்சு ஆடு ஆடு நல்லா ஆடு, உன் நேரம் இது. கண்ணன் என் அரசன். கண்ணனை பல உறவு நிலைகள்ல வச்சு பார்க்கிற பாரதியார் இந்த பாடலிலே, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற பாடலிலே கண்ணனை அரசனாக பார்க்கின்றார். ஒரு அரசன் என்பவனுக்கு நாட்டை பாதுகாக்கிற கடமை பல கோணங்கள்ல இருந்து அவன் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவனுடைய அரசாட்சி எப்படி அமையணும் அப்படின்னா, மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், செல்வ செழிப்போட நாட்டை வச்சிருக்கணும். அது போராது, உள்நாட்டில் கலகம் இல்லாமல் இருக்கணும், வெளிநாட்டிலேருந்து பகைவர்கள் வந்து தாக்காது இந்த நாட்டை பாதுகாக்கணும். இப்படி பல பொறுப்புகள் அவனுக்கு இருக்கு. இந்த பாடலில் குறிப்பாக எதிரிகளை கண்ணன் எப்படி சமாளிக்கிறான் என்கின்ற அந்த நுணுக்கத்தை எடுத்து காட்டுகிறார் பாரதியார். ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச், அணுகுமுறை என்ன அப்படின்னா, தீமை செய்கிறவங்களை சில நேரங்களில் உடனே காலி பண்ணிடணும், சில நேரங்களில் கொஞ்சம் ஆட விட்டு அவங்க ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போகும்போது அதுக்கப்புறம் அவங்க கதையை முடிக்கணும். அப்படி ஒரு அப்ரோச்சும் இருக்குது அப்படின்னு கண்ணன் காட்டுகிறார். பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதெல்லாம் ஒன்றும் செய்திடான். பார்த்து வேடிக்கை பார்ப்பானா. பகவத்கீதையிலேயே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிற, பல பல பிறவிகள் ஜென்மாந்தரங்களாக ஜீவனுடைய இதயத்துக்குள்ளேயே தான் கடவுள் உட்கார்ந்துருக்கார், எங்கேயும் போகலை. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? உபதிரஷ்டா, பார்த்து கொண்டு இருப்பவர். சும்மா சாட்சியாக வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு தான் இருப்பார். நாம் இன்னும் அவரை கூப்பிடலைன்னா அவரும் நம்மள்கிட்ட ஒன்றுமே தலையிட்டுக்க மாட்டார், ஆனால் பார்க்காம இருக்க மாட்டார். அவர் பார்வையில் நம்மளை வச்சிருப்பார் எப்பவும். அப்படி பகைவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த விடத்து. இந்த கொக்கு என்ன பண்ணுமா, தண்ணியில் நின்றுக்கிட்ட நீள காலாக நின்றுக்கிட்டு அந்த கூர்மையான அந்த அலகை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே சும்மா இருக்குமா. நிறைய மீன்லாம் ஓடும். உடனே பின்னாடி வர்ற மீன்கள்லாம் சரி எத்தனை மீன் போனாலும் இது ஒன்றும் பண்ணாது போல் இருக்கே அப்படின்னு பெரிய மீன் கூட அது ஓடுமா. டப்புன்னு ஒரு கொத்தி அந்த பெரிய மீன், ஒரு மீன் சாப்பிட்டாலும் போதுங்கிற மாதிரி பெருசாக எடுத்து பிடிச்சி முழுங்கிடுமா. அந்த மாதிரி ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்படி அந்த கொக்கு மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, பகைவர்கள் நல்ல தலை விரித்து ஆடட்டும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணிடும், ஆஹா இவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தற்பெருமை அவங்களுக்கு கூடி போயிடும். அப்போ கவனக்குறைவு வரும். அப்போ போட்டு ஒரே அடி. பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதெல்லாம் ஒன்றும் செய்திடான். எப்படி இருப்பான் அவன்? ஒரு போரில், ஒரு யுத்தத்தில் எதிரியை சந்திக்க வேண்டிய நேரத்தில் நம்ம பேரில் நியாயம் இருந்தால் கூட, நமக்கு படைபலம் நல்ல வலிமையாக இருந்தால் கூட ஒரு டென்ஷன் இருக்கும்ல, ஒரு சீரியஸ்னஸ், மூஞ்சி கொஞ்சம் உமுறு தான் வச்சுப்போம். அவன் அப்படி இருக்க மாட்டானா. நகை புரிந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கா, ஐயோ டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டானா அப்படின்னு தோணிடுமா. நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். அது எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு தெரியாது. அவன் என்ன கணக்கு வச்சிருக்கானோ, வருஷக்கணக்கில் போயிட்டே இருக்கும். கண்ணன் வென்று பகைமை அழிந்து நாம் கண்ணில் காண்பது அரிது என தோன்றுமே. பா, என்னைக்கு கண்ணை இவங்களெல்லாம் ஜெயிச்சு நாம் நிம்மதியாக வாழப்போகிறோம் போ.
அப்படின்னு நமக்கு தோணி போயிடுமா, ஒரு சலிப்பு வந்துடும். எண்ணமிட்டு எண்ணமிட்டு சலித்து நாம் இழந்த நாட்கள் யுகம் என போகுமே. எப்போதான் வந்தானு, எப்போதான் இந்த எதிரி அழிப்பான் தெரியலையே, எப்போதான் செய்வார் தெரியலையே, இவர் எப்போ ஆக்ஷன் எடுப்பார் ஒன்றும் புரியலையே என்று நாம் நினச்சி பார்த்து திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து சோர்ந்து போய்ப்போ இது இப்போதைக்கு நடக்காத போல் இருக்கு, என் வாழ்க்கையில் பார்க்க மாட்டேன், அடுத்த தலைமுறை நீங்கள் வேணா பாருங்க, அப்படியெல்லாம் நம்பிக்கை இழந்துருவாங்களாம். இழந்த நாட்கள் யுகம் என போகுமே. யுகம்னா என்ன? 4 யுகங்கள் இருக்கு காலக்கணக்கில். பாரத தேசத்தினுடைய காலக்கணக்கில் ஒரு வருஷங்கிறது 365 நாள். அப்படி 42 லட்சம் வருஷம் ஒரு கலியுகம். அப்படி இப்போ ஒரு யுகம் காத்திருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நமக்கு நம்ம விரும்புகிற ஒரு பொருள் கிடைக்காம நம்ம காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு காலம் ரொம்ப உள்ளதை விட நீளமாக தெரியும். பிடிச்ச ஒன்றை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த அனுபவித்து சுகப்படுற காலம் கொஞ்சமாக தெரியும். அது உள்ளபடி தான் இருக்கும். நமக்கு நம்முடைய மனசனுடைய அந்த உணர்ச்சிகள் ஒரு நேரம் வேகமாக ஓடுது, ஒரு நேரம் அப்படி காலம் போகிறது கூட தெரிய மாட்டேங்குது, இன்னொரு நேரம் சின்ன நேரமும் ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது. அப்படி ஒரு மனசுக்கு அந்த ஒரு மாயா சக்தி இருக்குது. அதனால இழந்த நாட்கள் யுகமென போகுமே. இப்போ ஒரு ராஜானா என்ன பண்ணணும்? படைகள் சேர்த்தல், பரிசனம் சேர்த்திடல். பரிஜனம் அப்படின்னா இவனை அண்டி இருந்து இவன் சொல்கிறபடி சொன்னதை கேட்டு போரிட்டு இவனுக்கு ஜெயிக்கக்கூடிய, இவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள், வேலையாட்கள் மாதிரி இவனுக்கு சொன்னதை செய்யக்கூடிய ஆட்கள். பரிசனம். படைகளும் சேர்க்க மாட்டான், பரிசனங்களும் சேர்க்க மாட்டான். பணம் உண்டாக்கல். போர்னா பணம் வேணும். அப்போ நம்ம அறிவு கூர்மையும் வேணும், அச்சமில்லாத ஆற்றலும் வேணும், பொருளும் வேணும். இவ்வளவு இருந்தால் தான் எதிரியை வெல்ல முடியும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய படை திறமை, நம்முடைய படை கலன்கள் எல்லாத்தையும் பார்த்து எதிரி பயப்படுவாங்க. அதனால அதுக்கு நம்ம இதெல்லாம் வேணும். பின்ன படை, பரிஜனம், பணம், இது 3 இருக்கணும். அது எதுவுமே இவன் சேர்க்காத மாதிரி இருக்கும். இடையன் வீரமில்லாதவன் அஞ்சினோன் என்றவர் சொல்லும் ஏச்சிற்கும் நாணிலன். எல்லாம் கேலி பண்ணுறாங்களாம். இவன் என்ன ராஜவம்சத்தில் க்ஷத்ரியனா பிறந்தவனா என்ன? இவன் மாடு வைக்கிறவன் தானே, வீரம் இல்லாதவன், பயப்படுறவன், கோழை, இவனுக்கு என்ன தெரியும் என்று கேலி பண்ணினால் அதை குறிச்சும் கவலைப்பட்டுக்க மாட்டான். நீ சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு பேசாமல் இருப்பான். கொல்ல பூத்தம் அனுப்பிடும் மாமனே கோல் உயர்த்தல், கோல் உயர்த்து உலகாண்டு கழித்திட முல்லை மென் நகை மாதர்க்கும் பாட்டிற்கும் மோகமுற்று பொழுதுகள் போக்குவான். இது அதாவது நம்ம கண்ணன்ட்ட ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்ணன் பிருந்தாவனத்தில் இருந்தவது எப்போன்னாக்கா அவனுக்கு 12 வயசு ஆற வரைக்கும் தான். ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு முழுமையான அடல்ட் மாதிரி இருக்கிற ஒரு ராஜா மாதிரி அவன்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாரு? கொல்ல பூத்தம் அனுப்பிடும் மாமன். கம்சன் முதல்ல இவன் சில நாட்களே ஆன குழந்தையா, பிஞ்சு குழந்தையா இருந்தபோது பூத்தனையை அனுப்புகிறான். அப்புறம் வரிசே நிறைய அரக்கர்களை வெவ்வேறு வேஷத்தில், மாறு வேஷத்தில் அனுப்பி கொண்டே இருக்கான். அப்படி கொல்ல பூத்தம் அனுப்பிடும் மாமனாகிய கம்சன் கோல் உயர்த்து உலகாண்டு கழித்திட. எவ்வளவு நாளைக்கு நடக்குது? 12 வருஷம். குழந்தைக்கு கிருஷ்ணனுக்கு 12 வயது ஆகிற வரையில் கம்சன் எப்படியாவது கண்ணனை கொன்று விடணும்னு அவனும் தலைகீழ நின்று பார்க்குறான். விதவிதமாக அரக்கர்களை எல்லாம் அனுப்புகிறான். எல்லாவற்றையும் பார்த்தும் இவன் எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப சந்தோஷமாக உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனும் சந்தோஷமாக இல்லை, அவன் பயந்து கொண்டே தான் இருக்கான். எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ணனா விஷ்ணுவா தெரியுது. அதனால் அவனும் நிம்மதியாக இருக்கலை. அதுதான் இவருக்கு தெரியுது. அதனால் விட்டுட்டுருக்கிறார். வேற எப்படி இருக்கான்? கண்ணன் எப்படி இருக்கான்? முல்லை மென் நகை மாதர்க்கும் பாட்டிற்கும் மோகமுற்று பொழுதுகள் போக்குவான். நாம் பார்க்கிறோம் இந்த கோகுலத்திலும் பிறகு பிருந்தாவனத்திலும் கோபியர்கள் எல்லாம் கண்ணன் மீது அப்படி ஒரு பேரன்பு
காதல் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முல்லை மென் நகை மாதர். முல்லைப்பூ போன்ற சிரிப்பு, அவர்கள் பல் அப்படின்னு அருகருக அழகாக இருக்கான். முல்லை மென் நகை மாதர்க்கும் பாட்டிற்கும், கண்ணனே அழகாக புல்லாங்குழல் வாசிப்பான், பாட்டிற்கும் மோகமுற்று அதில் ஆசையை செலுத்தி பொழுதுகள் போக்குவான். அங்கே எதிரி அனுப்பிட்டே இருக்கான் அசுரர்களை, அரக்கர்களை, பூத்தங்களை. இவன் கவலைப்படாமல் பெண்களோட பாடிட்டு ஜாலியாக இருக்கான் அப்படின்னு அவனை நம்புகிறவர்களுக்கே ஒரு சலிப்பு வருதான். வான நீர்க்கு வருந்தும் பயிர் என மாந்தர் மற்ற இவன் போர்க்கு தவிக்கவும். வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு பயிர் செழிப்பாக வளருவதற்கு நாம் தரையிலேருந்து எவ்வளவு தண்ணி பாய்ச்சினாலும் சரி, வானத்திலேருந்து மழை பெய்தால் அது கொடுக்கக்கூடிய வளம் நம்ம பாய்ச்சுற தண்ணியில் கிடைக்காது. நம்ம பாய்ச்சறது தரையில் தான் பாய்ச்சுவோம். வானம் மேலேருந்து மழையை பொழியும் போது அந்த மழையானது இந்த வான வெளியில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் முதலான அந்த வாயு சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அது அப்படியே வந்து கொடுக்கும்போது அந்த மழை நீர் இந்த பயிரினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுகிறது. விதையே போடாமல் புல்லெல்லாம் முளைக்குது இந்த மழை பெஞ்ச உடனே. அவ்வளவு சக்தி, உயிர் சக்தி இருக்குது அந்த மழை நீரில். அதனால வான நீர்க்கு வருந்தும் பயிர் என மாந்தர் மற்ற இவன்னா இப்பொழுது இந்த நேரத்தில் போர்க்கு தவிக்கவும், இந்த எதிரிகளை அழிச்சு தளிச்ச மாட்டானா அப்படின்னு அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கும் போது இவன் என்ன பண்ணுறான்? தானம், கீர்த்தனை, தாளங்கள், கூத்துக்கள், தனிமை, வேங்குழல் என்று இவை போற்றுவான். இவன் என்ன பண்ணுவானா? தானம் கொடுத்துட்ருப்பானா, கீர்த்தனை பாட்டுக்கள் பாடுவானா, தாளம் போட்டு ஆடுவானா, தனிமையாகவும் குழல் வாசித்து கொண்டே இருப்பானா. இப்படியெல்லாம் இதை போய் ஒரு பெரிய காரியமாக செய்து கொண்டு இருப்பான். அப்போ அதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக வரும். அதாவது சில பேர் இந்த ஒரு கடமை உணர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் பொறுக்காது. அது மாதிரி கண்ணன் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கிறது இந்த நம்மளை போல ஜீவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இவன் இப்படியெல்லாம் போக்குறானே அப்படின்னு தோணுதான். காலினை கையினால் பற்றி கொண்டு நாம் கத்தி எமக்கு ஒன்று காட்டுவை என்றிட்டால், கண்ணனோட கால் பிடிச்சிட்டு, கண்ணா நாங்கள் உன்னையே நம்பி இருக்கிறோம், உன்னையே சரணடைகிறோம், எங்களுக்கு கதி என்ன, போகும் வழி என்ன, செய்யக்கூடிய செயல் என்ன, அதை காட்டு என்று கேட்டால் 4ல் 1 பலித்திடும். என்ன 4 பண்ணிங்கன்னா 1வது பலிக்காதா அப்படிம்பானா, தத்துவம் பேசுவானா. அது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை குலைச்சி விடுற மாதிரி இருக்குமா. 4ல் 1 பலித்திடும் கான் என்பான். நாம் அச்சொல்லின் பொருள் எங்கு உணர்வது? நமக்கு எப்படி தெரியும் அவன் என்ன மீன் பண்ணுறான்? 4ல் 1 பலிக்கும்னா நீ ஆசைப்படுறதெல்லாம் நடந்துடாது மகனே, அது நடக்கிறதா நடக்கும் என்று சொல்லுகிறான். நாம் அவன் வழி நம்பி இருக்கவும், சரணாகதி செய்த பக்தர்கள் எப்படி இருக்கணும்? இறைவனுடைய வலிமையை, அருள் ஆற்றலை நம்பி இருக்கணும். நான் என்னுடைய ஆற்றலால் இதை செய்து சாதித்து விடுவேன் என்று வரக்கூடாது. அகந்தை அப்படி முனைப்போடு வருவது நல்லதில்லை. பின்ன என்ன செய்யணும்? இறைவன் திருவுள்ளம் அதை நிறைவேற்றட்டும் என்று நினைக்கணுமா. அதனால நாம் அவன் வழி நம்பி இருக்கவும், சரணாகதி செய்தவர்கள் பக்தர்கள் பகவானின் திருவருளை, அந்த அருளின் ஆற்றலை நம்பியிருக்கவும். இவன் எப்படி இருப்பான்? நாணம் இன்றி பதுங்கி வளருவான். அந்த போரிட்டு அழிக்கப்பட வேண்டிய எதிரிகள், பாப்பிகள் இருப்பாங்களே, அவங்கள்டேருந்து மறைஞ்சு இருப்பானா, அவங்க கண்ணுக்கு தென்படாமல். அது இப்போ அவனுடைய நண்பர்களுக்கே, பக்தர்களுக்கே எப்படி தோணுது? நாணமின்றி பதுங்கி இருப்பான். பயந்தாங்குள்ளின்னு சொல்கிறோம்ல, அப்படி பயந்தாங்குள்ளிகள் ஒளிஞ்சுக்கிறாங்களா எதிரிகளை பார்த்து, அதை மாதிரி இருக்கு இவன் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கமே இல்லாமல் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான் எதிரிகளை பார்த்து. உடனே அவங்க, அதாவது எதுக்கு இவர் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுகிறார் அப்படின்னா, அப்படிலாம் இவர் பண்ணும்போது இந்த எதிரிக்கு ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறோம்ல, அந்த அதிகப்படியான தைரியம் வந்துடும், அசட்டு தைரியம் வந்துடும்.
அஜாகிரதையும் வந்துவிடும். அதுக்காக தான் இவர் இவ்வளவு நாடகம் ஆடுறாராம். நாணமின்றி பதுங்கி வளருவான், தீமை தன்னை விலக்கவும், அதுக்காக ஒரேடி அப்படியே வளர விட்டுட்டு இருக்க மாட்டான். தீமை தன்னை விலக்கவும் செய்வான், நீக்கவும் செய்வான். சிறுமை கொண்டு ஒழித்து ஓடவும் செய்வான். இந்த இடத்துல இந்த 2 வரியில் ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நடந்தது எல்லாத்தையும் வைக்கிறார் பாரதியார். அதாவது நாம் பார்த்தோம் இல்லையா, பிருந்தாவனத்தில் 12 வயது பாலக்கனாக இருக்கிற வரைக்கும் அவர் அங்கே பிருந்தாவனத்தில் இருக்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் இந்த கம்சன் ஆளை மாற்றி மாற்றி அனுப்புகிறான். ஒன்றும் கதைக்காகலை, அவனை கொல்ல முடியல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டான், ஓப்பனாகவே ஒரு மந்திரியை அனுப்பி, அக்ரூரரை அனுப்பி, நீ கண்ணனையும் பலராமனையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாங்கிற முறையில் ஒரு உத்தரவை போட்டு கண்ணனும் பலராமனும் இங்கே வந்துடணும், இனிமேல் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எதுக்கு, அவனுடைய திட்டம் என்ன, அவர்கள் வரும்பொழுது இந்த ஊருக்குள்ளே மதுராக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவனை கொல்லுவதற்கு ரொம்ப செட்டப் பண்ணி வச்சுட்டார் எல்லாம். முதல்ல சைக்கலாஜிக்கலாக அவர் எல்லாம் கேலி பண்ணக்கூடிய ஆட்கள், இவனுடைய அடியாட்கள், கம்சனுடைய அடியாட்கள்லாம் வச்சு கண்ணனை கேலி பண்ண சில ஆட்கள்லாம் வழியிலே வராங்க. அவங்களெல்லாம் தாண்டிக்கிட்டு தான் ஊருக்குள்ளே வரணும். அந்த மாதிரி அவங்க கேலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லாதெல்லாம் பொருட்படுத்தாமல் வரார் கண்ணன். வந்த குவலையாப்பீட்டம் அப்படின்னு ஒரு பெரிய யானை, பட்டத்து யானை, அதுக்கு நல்ல கல்லை கொடுத்து மதம் வர வச்சு அதை இவங்க மேலே ஏற்றி கொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அது தெரியாதா இவருக்கு? அந்த குவலையாப்பீட்டம் வரும்போது அதை பிடிச்சி பலராமன் நினைக்கிறேன் துதிக்கையை பிடிச்சி சுழட்டுன்னு சுழட்டி அப்படியே தூக்கி வீச எரிஞ்சிட்டார். சின்ன பொம்மை மாதிரி அந்த யானை இறக்கிறது. அப்புறம் அதோட தந்தத்தை முறித்து கொண்டு ஆளுக்கு ஒரு தந்தத்தை அப்படி அழகாக என்ன ஒரு காரியத்தில் சாதிச்சுட்டா அதுக்கு அடையாளமாக ஒன்றை வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு சின்னமாக நினைவு சின்னம் மாதிரி. அப்படி 2 பேரும் அந்த தந்தங்களை பிடித்து கொண்டு உள்ளே நுழையிறாங்களாம். அங்கே என்ன வச்சுருக்காரு, வா ஒரு பெரிய விளையாட்டு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். என்ன விளையாட்டு, மல்யுத்த வீரர்களோடு நீயும் யுத்தம் பண்ணு அப்படின்னு. 12 வயது பாலகன், ஆனால் பெரிய பெரிய மல்யுத்த வீரர்கள், சாணூரன், கம்சன் எல்லாம் இருக்காங்க. அப்போது முஷ்டிகன், சாணூரன், கம்சன் தான் ராஜாவாக இங்கே உட்காந்துக்கிட்டான். அந்த போர், அதாவது போட்டி நடக்க வேண்டிய இடத்துல அந்த மணல் பரப்பி இருக்கிற அந்த இடத்துல கம்சன் முஷ்டிகனும் சாணூரனும் இருக்காங்க. இந்த 2 அரக்கர்கள், பெரிய மல்யுத்த வீரர்கள், 2 பேரும் அண்ணனும் தம்பியும் ரொம்ப எளிதாக அந்த 2 பேரையும் கொன்று விடுகிறார்கள். சாணூரனையும் முஷ்டிகனையும் கொன்றது மட்டுமல்லாமல் திடீரென்று எதிர்பாராத நேரத்திலே கண்ணன் அந்த பல படிகள் ஏறி ஒரு பெரிய உயர்ந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மாமனாகிய கம்சனை நோக்கி ஓடி போய் அவனை சிம்மாசனத்திலேருந்து கீழே இறக்கி தள்ளி அவன் நெஞ்சில் காலை வச்சு குத்துன்னு குத்தி கொன்னுவிட்டான். யார்? கம்சனை. இப்படி கம்சனை கொன்ன உடனே கம்சனுடைய மனைவிமார் 2 பேர், அவர்களுடைய அண்ணன் ஜராசந்தன் அப்படிங்கிறவன் பக்கத்து நாட்டுக்கு ராஜா. கம்சனுக்கு இப்போ தங்கையை கொடுத்துருக்கான்னா அவன் எப்படி இருப்பான்? அவனும் அந்த மாதிரி நல்லவன்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப வலிமை மிக்கவன். கம்சன் அளவு கூட கோழை இல்லை, அவன் ரொம்ப வலிமை உடையவன். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இப்போ கம்சனை கொன்று கிருஷ்ணர் இந்த ராஜ்ய பாரத்தை இப்போ எடுத்துக்கணும். அவர் நேரடியாக எடுக்கலை, தன்னுடைய தாத்தா உக்ரசேனரை ஆட்சி புரிய சொல்கிறார். அவற்றை ஆட்சியை கொடுத்து விடுகிறார். இவர் எல்லாம் கவனிச்சுட்டே இருக்க, 12 வயசு பையன், ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிறார். அப்போது இந்த ஜராசந்தன், அதாவது கம்சனின் 2 மனைவிமார்களின் அண்ணன், அவன் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு மதுரா மீது போர் தொடுக்கிறான். அப்போ கண்ணன் பலராமன் எல்லாரும் போய் அவனை தோற்கடிக்கிறார்கள். கொல்லலை, தோற்கடிக்கிறார்கள். நாம் 17 தடவை போர் எடுத்து வர்றதுன்னா முகமது கோரி அப்படி தான் நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடியே இது நிறைய நடந்தாச்சு. யார்? ஜராசந்தன் 17 முறை மதுராவின் மீது போர் தொடுக்கிறான். ஒவ்வொருத்தரையும் அவனை தோற்கடித்து அனுப்புகிறார் கண்ணன், பலராமனோடும் மற்ற படைகளை வைத்துக்கொண்டு. ஆனால் அவனை அழிக்கலாம்,
அவனை அழிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வரணும், அது நம்ம கையால் நடக்காதுன்னு தெரிந்து கொண்டு 17 தடவை அவனை தோற்கடித்து திருப்பி அனுப்புகிறான். அவனும் சலிக்காமல் தன் படையெல்லாம் அழிஞ்சாலும் கூட நண்பர்கள்ட்டேருந்தெல்லாம் திரட்டி எடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஓய மாட்டான், ஆனால் இவனை கொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரலை. அதை தெரிந்து கொண்டதுனால கண்ணன் என்ன பண்ணுறானா, இப்படி ஓயாமல் படையெடுத்து 17 தடவை போர் தொடுக்கணும்னு சொன்னால் 17 நாளில் அது முடிஞ்சிடாதுல. வருவான், போர் நடக்கும், அப்புறம் கொஞ்சம் இடைவெளி இருக்கும், திரும்ப வருவான். அப்போ நாட்டு மக்களுக்கு நிம்மதியே இருக்காதுல்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறார், கண்ணன் மதுராவில் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அவன் சொல்கிறான், தன் முடிவை சொல்கிறான். என்ன, நாம் இங்கே இருக்க வேண்டாம், எதிரிகள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, நம்ம வேறு எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிறான். அப்போது எதிரிக்கு பயந்தவன் போயிட்டானா அப்படி கூட சொல்கிறாங்க. அதனால் கண்ணனுக்கு ஒரு பேர். அப்படி அவர்கள் மதுரா ஊப்பியில் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசில், அங்கேருந்து இங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகைக்கு வராங்க. அதாவது குஜராத்துக்கு வந்து துவாரகையை நிர்மாணிக்கிறார், புதுசாக ஒரு இடம் கட்டிக்கிறார். அங்கே இவர்களையெல்லாம் கொண்டு குடியமர்த்துகிறார். அதனால் அவருக்கு என்ன பேர்னா ரணச்சோட் ராய். ராஜா தான், ஆனால் எப்படிப்பட்ட ராஜா, யுத்தத்தின் போது ஓடி வந்து விட்ட ராஜா அப்படின்னு கேலியாகவும் சந்தோஷமாகவும் பக்தர்களும் சொல்கிறாங்க. ரணச்சோட் ராய் அப்படின்னு பேர். அப்படி துவாரகாதீசனை ஆவதற்கு முன்னால் மதுராவில் இருந்து அவன் வந்து விடுகிறான். யார், இந்த கண்ணன் தன்னுடைய அன்பர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மற்ற ஜராசந்தன் முதலான பகைவர்களிடமிருந்து விலகி ஓடி வருகிறான். அதைத்தான் இங்கே சொல்கிறேன். தீமை தன்னை விலக்கவும் செய்குவான், சிறுமை கொண்டு ஒழித்து ஓடவும் செய்குவான். ரணச்சோட் ராய், யுத்தத்திலிருந்து ஓடி வந்துவிட்ட ராஜா. தந்திரங்கள் பயிலவும் செய்குவான். ஏன்னா ராஜா ஒருத்தன் எல்லாத்தையும் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லி டைரக்ட் ஆக்ஷனுங்கிற மாதிரி நேரடியாகவே செய்ய முடியாது. கொஞ்சம் அப்படியே மறைவாக, இலைமறைவு காய்மறைவாக தந்திரங்களாக தான் செயல்படணும். அதனால் தந்திரங்கள் பயிலவும் செய்குவான், சௌரியங்கள் பழகவும். சௌரியம் அப்படின்னா சௌரியக, தமிழ் சம்ஸ்கிருதத்தில் சௌரியம், அதை இங்கே தமிழில் சௌரியம் அப்படின்னு. நம்ம பேச்சு வழக்கில் சௌரியமாக போச்சு அப்படின்னா வசதியாக போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே சௌரியம்னா என்ன அர்த்தம்னா வீரம்னு அர்த்தம். சூரன் சௌரியம், சூரத்தனம், வீரத்தனம், எதிரிக்கு அஞ்சாமல் இருத்தல். சௌரியங்கள் பழகவும் செய்குவான், மந்திர திறனும் பல காட்டுவான். மாயா வினோதங்களும் வெறும் நேரடி யுத்தத்தில் மட்டும் இல்லை, திறமையை காட்டக்கூடிய நேரடி யுத்தம் மட்டுமல்லாமல் மாயா யுத்தமும் புரிய வல்லவன். வலிமை இன்றி சிறுமையில் வாழ்குவான். இவ்வளவு தெரிஞ்சும் சும்மா இருக்கான், என்ன இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி வாழ்ந்துப்பானான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அவன் காலம் வந்து கைகூடும் அப்போதில் ஓர் கணத்திலே புதிதாக விளங்குவான். இவ்வளவு நேரம் இருந்தவன், சும்மா இருந்தவன், பெண்களோட பாடிட்டு ஆடிட்டு இருந்தவன், யுத்தகலத்திலேருந்து ஓடி வந்தவன், ஒரு நிமிஷத்தில் எதிரிகளெல்லாம் அழிக்க தயாராகி விடுவான். நாம் நினைக்கிறோம் அப்படி கிருஷ்ணர் வந்து ரொம்ப பெண்கள் பின்னாடி போகிறவர், வீரமை இல்லாதவர், கோழை. அப்படி இல்லை. அவரை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசில் பதிந்த விஷயம். அதாவது அர்ஜுனன் வந்து திரௌபதியை சுயம்வரத்தில் வெல்லுவதற்கு என்ன பூட்டி வச்சாங்க, மேலே வந்து ஒரு மீன் வடிவத்தில் ஒரு இலக்கு தொங்கும். அந்த இலக்கு வந்து கீழே ஒரு தொட்டியில் இருக்கிற தண்ணியில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு பிம்பத்தை பார்த்து கொண்டே அந்த சுழன்று கொண்டிருக்கிற அந்த சின்னத்தின் மீது அம்பு எய்து அதை வீழ்த்தணும். அப்படி வீழ்த்தினா அவனுக்கு யார் வீழ்த்துகிறானோ அந்த வீரனுக்கு திரௌபதியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு துருபத ராஜா சொல்லியிருக்கார். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நேரடியாக அதை பார்த்தாலே அது அசைந்து கொண்டே இருக்குது, சுழன்று கொண்டே இருக்குது. அதுவே பெரிய கஷ்டம். ஆனால் அதை பார்க்கவும் கூடாதான், கீழே பார்த்து அதை அடிக்கணுமா. அவ்வளவு பெரிய கஷ்டமான போட்டி தான் அது. ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணும்போது அங்கே என்ன போட்டி வச்சாங்களா, அந்த மாதிரியே தொங்கும் அந்த சின்னம். ஆனால் அதுக்கு கீழே ஒரு மெல்லிசான ஒரு திரையை கட்டிடுவாங்களாம். அந்த திரைக்கு கூட இது தெரியணுமா, இங்கே அதை பார்த்து அடிக்கணுமா. இந்த அம்பு திரையும் பத்துக்கொண்டு இலக்கையும் அடிக்கணுமா. எப்படி
அப்படி அடித்து ஜெயிச்சிருவார் கிருஷ்ணர். அதுக்கு சொல்ல வரேன். அப்போ கிருஷ்ணருடைய வீரம் சாமான்யமானதல்ல. அதே மாதிரி கிருஷ்ணர் காலத்தில் கதாயுதத்தை பயன்படுத்துவதில் 6 பேர் ஹையஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்களாம். யார் யார் 6 பேர் அப்படின்னா, ஜராசந்தன், கீச்சகன், துரியோதனன், பலராமன், பீமன், கிருஷ்ணர் 6 பேரும் இந்த கதா யுத்தத்தில் வல்லவர்களாம். எதுக்கு சொல்ல வரேன், அவர் எல்லா வீர பயிற்சிகளும் தெரிந்தவர் தான். ஆனால் ஏதோ ஒரு கணக்கு போட்டு தான் சும்மா இருக்கார். அப்போது காலம் வந்து கைகூடும் அப்போதில் ஓர் கணத்திலே புதிதாக விளங்குவான். அப்போது அந்த போர் புரிய வேண்டிய நேரத்தில் அவன் எப்படி இருப்பான், ஆலகால விடத்தினைப் போலவே அகிலம் முற்றும் அசைந்திடச் சீருவான். உலகமே நடுங்கும்படியாக அவன் சீற்றத்தை காட்டுவான். அவன் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டா எதிரிகள் நிலை என்னாகும், வேரடி மண்ணும் இல்லாமலே வெந்து போக பகைமை பொசுக்குவான். இந்த 2 வரி நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய மனசுக்குள் புதைந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான தீய எண்ணங்கள், உணர்ச்சிகள், தவறான மனப்பான்மைகள் எல்லாம் வேரடி மண்ணும் இல்லாமல், அந்த வேரோட மடத்தை பிடுங்கிட்டா கூட போராதான், அது கொஞ்சம் கொஞ்சம் வேர் துண்டு இந்த மண்ணில் இருந்தால் கூட திருப்பி முளைச்சிருமா. அது கூட இல்லாமல் மண்ணை நல்லா வழித்து தூர எரிஞ்சிடணுமா. வேரடி மண்ணும் இல்லாமலே வெந்து போக பகைமை பொசுக்குவான். பாரும் வானமும் 1000 ஆண்டுகள் பட்ட துன்பங்கள் கணத்திடை மாற்றுவான். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம். அவன் சக்கரத்தை எடுத்தா எதிரிகள் யாரும் தாக்கு பிடிக்க முடியாது, அவர்கள் உடனே அழிவார்களாம். தட்சணமே அதே க்ஷணத்தில் மக்கள் நல்லவர்கள் வலிமை பெற்று விடுவார்கள். இதே தன்மையில் இன்னொரு இதை நாம் பார்க்குறோம், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். கம்பராமாயணத்தில் சீதையின் ஸ்வயம்வரத்தில் அந்த தனுஷை வந்திருக்கக்கூடிய க்ஷத்ரிய வீரர்களால் தூக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ராமர் அதை அப்படி விளையாட்டாகவே இப்படி எடுக்கிறார். எடுத்து நான் ஏற்றின உடனே அதை நான் ஏற்றினதை பார்த்தாங்களா, இட்டது கேட்டார். எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார். அவர் தூக்குறாராம், அடுத்த நிமிஷம் உடஞ்சே போச்சான், வில்லையே ஒடிச்சுவிட்டார். அப்போ எப்படி, எவ்வளவு பெரிய வலிமை இருக்கணும். அந்த வில்லெல்லாம் சும்மா நம்ம விளையாட்டு பொம்மையா என்ன, எவ்வளவு கனமாக இருந்திருக்கும். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். உடனே உடைச்சே போட்டானான், வில்லே ஒடிச்சு போட்டானான். அது மாதிரி சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம். இக்கணத்தில் இடைக்கணம் என்று உண்டோ? இது 2க்கு நடுவில் இடையில ஒரு க்ஷணம் பொழுது கூட இல்லையே, இருக்குமா? இல்லை. இதனுள்ளே பகைமாத்திட வல்லவன் கான். அவ்வளவு திறமை இருக்கிறதுனால தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கிறார் ஐயா. கண்ணன் எங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டு எந்த காலமும் போற்றுவேன். முதல்ல என்ன சொன்னார், இவன் என்ன பெண்களோட சிரித்து சந்தோஷமாக தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு ஒன்றுனா சொன்னாங்க. எல்லாரும் கேள்வி பண்ணுறதையும் கண்டுக்காமல் இருக்கான் அப்படிலாம் சொன்னார். இப்போ என்ன சொல்ற, கண்ணனின் புகழினை நான் பாடுவேன், கவிதை கொண்டு எந்த காலமும் போற்றுவேன். அதனால் நமக்கு ஒரு திறமை இருக்குன்னு சொன்னால் அந்த திறமையை இறைவனை வணங்கி அவன் அருளை பெறுவதற்கே பயன்படுத்தணும். குறிப்பாக எழுதுவது, பேசுவது, அதில் நமக்கு திறமை இருந்தால் அதை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி தான் பயன்படுத்தணும். உலக மக்களை போற்றி உலக விஷயங்களை பெறுவதற்கு அதை வீணடிக்கக்கூடாது. ஒரு முறை திருநெல்வேலியில் நம்ம கல்லூரி துவங்குவதற்கு முன்னால் சுவாமி சித்பானந்த மகாராஜ் ஸ்தாபகர் சுவாமிஜி வந்திருக்கிறாங்க. அன்பர்கள்லாம் அந்த கல்லூரி துவக்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது சுவாமிஜி வந்திருக்காங்க. அப்போது ஒரு பக்தர் பக்கத்தில் திருச்செந்தூர் இருக்கு இல்லையா, திருச்செந்தூர் முருகன் மீது ஒரு பாட்டு எழுதி சாமிகிட்ட, சாமி நான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன் சாமி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிச்சுட்டு சாமி கொடுக்கும்போது, முருகனை பாடுங்கள், முருகனையே பாடுங்கள். பக்தனுடைய மனப்பான்மை அப்படித்தான் இருக்கணும். நான் ஒரு புலவன் அப்படின்னு தன் புலமையை காமிச்சுக்கணும், பேர் புகழ் வாங்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க என்னத்தையோ பண்ணிக்கிட்டோம். பட்டம் அதெல்லாம் இல்லை. நம்ம பக்தர்கள் நான் எப்படி இருக்கணும், முருகனை பாடுங்கள், முருகனையே பாடுங்கள். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்,
கவிதை கொண்டு எந்த காலமும் போற்றுவேன். யாரு? கண்ணனை. அரசனாக அவனுடைய திறமைகளை எல்லாம் நான் போற்றுவேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு எப்படி அவன் அருள் புரிந்தான்? திண்ணை வாயில் பெருக்க வந்தேன் எனை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். ஏதோ சும்மா அப்படி வீடு கூட்டி அரண்மனையை கூட்டி வெளிப்பக்கமும் பெருக்கி உங்களுக்கு சுத்தம் பண்ணி எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு போனேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். அப்போ இவர் என்ன உறவில் இருக்கிற? கண்ணனுடைய மந்திரி. இவர் கண்ணன் என் அரசன், நான் அவன் மந்திரி. நித்த சோரினுக்கு ஏவல் செய்ய வந்தேன். தினந்தோறும் எனக்கு வயிறு விளக்க சோறு வேணும், அதுக்காக வேலை செய்யலாம், சொன்ன வேலையை செய்யலாம், வேலைக்காரனாக இருக்கலான்னு வந்தேன். அவன் என்ன செய்தான்? நிகரிலா பெரும் செல்வம் உதவினான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிடச் செய்திட்டான். கண்ணனை மனமாற துதிப்போருக்கு உள்ளம் தெளிவடைந்து ஞானம் விகசிக்கும், பிரகாசிக்கும், வேத நுட்பங்கள் எல்லாம் புரியும்படி ஆகிடுமா. மனசில் அந்த ஒரு அறிவில் தெளிவு வந்துவிடும், மனசில் தூய்மை வந்துவிடும். கண்ணன் எம்பெருமான் அருள் வாழ்கவே. எப்படி பாடுவேன்? கண்ணனின் அருள் வாழ்க. அவன் எம்பெருமான், எம் தலைவன், அவனுடைய பெருமை வாழட்டும். கலி அழிந்து புவி தவம் வெல்கவே. இந்த உலகத்தில் கலிகாலத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் நீங்கி மக்கள் செய்த, பக்தர்கள் செய்த தவம் வெல்லட்டும். அண்ணல் இன்னருள் நாடிய நாடுதான் அவலம் நீங்கி புகழில் உயர்கவே. எந்த நாடு அண்ணலாகிய உயர்ந்தவனாகிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அருளை, பாதுகாப்பை நாடுகிறதோ அது துன்பம் நீங்கி உலகத்தில் பெருமை கொண்டு விளங்கும் அப்படின்னு அழகாக முடிக்கிறார். அதுதான் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கூட நம்முடைய தேசத்திற்கு வேண்டியது, அந்த திருவருட் பாதுகாப்பு தான். அதனால் நேர்மையோடும் பக்தியோடும் தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் இந்த நாட்டை காப்பதற்கு தம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற நல்லவர்களைத்தான் நாம் ஆட்சியில் வைக்கணும். அதைத்தான் இந்த பாட்டு நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. தேசபக்தி இருக்கணும், அந்நியன்ட்டு நம்மளை காட்டி கொடுக்கக்கூடாது. இந்த தேசம் நல்லா இருக்கிறதுக்கு உழைக்கணும், தன் பாக்கெட்டை ரொப்பக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல அரசனை, அரசன்னு ராஜான்னு அந்த காலத்து மாதிரி ராஜா தான் இல்லை, அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சரியான ஆட்களை நாம் தேர்ந்து வைக்கணும் இந்த காலத்தில். அப்போது முந்தி அப்படியே வழி வழியாக ராஜா, அவன் மகன் ராஜா, அவன் மகன் ராஜான்னு வந்தது. இப்போ நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். அதனால் கலியழிந்து புவியானது தவம் வெல்கவே. அண்ணல் இன்னருள் நாடிய நாடுதான் அவலம் நீங்கி புகழில் உயர்கவே. துன்பம் நீங்கி புகழப்படுவதாக, போற்றப்படுவதாக விளங்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய பாரத தேசமும் அதில் உள்ள எல்லா பிரதேசங்களும் மாநிலங்களும் அப்படி அவலம் துன்ப துயரம் நீங்கி புகழோங்கி வாழட்டும், வளரட்டும், வெல்லட்டும். அதற்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை, அவருடைய திருவருளை நாம் எல்லோரும் நாடுவோமாக. जय श्री वृंदावन चंद्र की जय. जय श्री द्वारकाधीश स्वामी की जय. जय श्री पार्थसारथी की जय. நாமெல்லாம் பார்த்தன், அவர் பார்த்தசாரதி. அதுதாம்மா இந்த கண்ணனின் அரசன் பாடல் சுட்டி காட்டும் கருத்து.